அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிரிவினை அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. அதற்கான ஒரு எளிய முறை, பாரம்பரிய பரிகார முறை தான் நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப எளிய பாரம்பரிய பரிகாரம் தான் இது. இதை பண்ணுறது மூலயமா பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிச்சயமாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் இதை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து முழு மனசோடு செஞ்சாலே போதுமானது. அது என்ன, எப்படி செய்யணும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. பிரிவு அப்படின்றது அனைவருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்ம சந்திச்சிருப்போம். நாம் பிரியமான பள்ளி பருவ நிலையிலையும், கல்லூரி நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, காதலர்கள், உறவினர்கள், தம்பதிகள் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிந்து நம்ம சென்றிருப்போம். சிலர் பார்த்தோம்னா சண்டையிட்டு சென்றிருப்பாங்க. சிலர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்றிருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் பிரிந்து சென்றிருப்போம். இப்படி ஏதாவது ஒரு சமயத்தில் அவர்களை பற்றி நினைக்கும் போது நம்மளோட மனசில் ஒரு வலி ஏற்படும். ஏன்னா நம்ம அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்த அந்த காலகட்டத்தில் நினைக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட மனசில் ஒரு வலி ஏற்படும். திரும்ப அந்த சூழல் ஏற்படாதா, திரும்ப நம்ம அவங்கள்ட்ட பேச மாட்டோமா அல்லது பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள், நிறைய வலிகள் நம்மளோட மனசில் ஏற்படும். இப்படி உண்மையான அன்புடன் இருந்துவிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிந்துவிட்டு இப்போ ஒன்று சேர வேண்டும் என நினைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதற்கு ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம ஒரு எளிய முறை பாரம்பரிய பரிகாரம் நம்ம சொல்ல போகிறோம். இதை காலையில் இந்த பரிகாரத்தை உங்களோட முழு மனசோட செஞ்சுட்டு வந்தாலே போதும். முழு மனசோட நீங்கள் அதை நம்ம செய்ய சொன்னோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக செய்கிறத விட நீங்கள் முழு மனசோட செஞ்சீங்கனாலே போதுமானது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதற்கு வயது வரம்பு கிடையாது, ஆண் பெண் வித்தியாசம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலுமே செய்யலாம். அதாவது இதை செய்வதன் மூலயமா 48 நாட்களுக்குள்ள பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, அல்லது அவங்களோட பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அல்லது அவங்க பார்த்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பு இப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ கணவன் மனைவியாக இருக்கீங்க, காதலர்களாக இருக்கீங்க, நண்பர்களாக யாராச்சும் இருக்கீங்க, அல்லது உறவினர்கள், இப்படி யாராக வேணா இருக்கலாம். உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பிரிந்து செல்லாமல் இருக்க, அவங்களோட அந்யோன்யம் அதிகமாக இருக்க கூட இந்த பரிகாரம் நீங்கள் நிச்சயமாக செய்யலாம். ஏன்னா உங்களோட நெருக்கம் அப்படின்றது இன்னும் அதிகமாகவே இருக்கும். எவ்வளோதான் பிரச்சனை உங்களுக்குள்ளே ஏற்பட்டாலும், கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலுமே உங்களுக்கு அந்த பிரிவினை அப்படின்றது நிச்சயமாக வராது. சரி, அந்த பரிகாரத்துக்கு நம்ம போயிடலாமா? காலையில் எல்லாரும் எழுந்தவுடன் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உங்களோட வீட்டில் பூஜை அறை இருக்கும் பார்த்தீங்களா, அல்லது பார்த்தோம்னா நீங்கள் எங்கே சாமி படம் வச்சுக்கலாங்க, அங்கே ஒரு வெள்ளை நிற, அதாவது வெள்ளை நிற சிறிய காகிதம், அந்த காகிதம் பார்த்தோம்னா எந்த ஒரு எழுத்து அதில் எழுதிடக்கூடாது. சிறிய எழுத்தோ அல்லது பார்த்தோம்னா அந்த அழுக்காகவோ அல்லது கசங்கியோ இருக்கக்கூடாது. ஒரு நீட்டாக ஒரு காகிதம் எடுத்து அது சதுரமாக இருக்கணும் அல்லது செவ்வக வடிவில் இருக்கணும். ஓகேங்களா? அதில் பச்சை நிற மையினால் நீங்கள் யாருடன் ரொம்ப நெருக்கமாக இருக்கணுமோ, நெருக்கமானா அந்யோன்யம் அதிகமாக இருக்கணுமோ, யார் உங்களை விட்டு போகக்கூடாதோ அவங்களோட பேர், அப்படி இல்லைனா யார் அப்படி அவங்க பேர் எழுதுறது மூலயமா அவங்களோட உறவு, அன்பு மீண்டும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை அதில் எழுதி வைங்க. அந்த காகிதத்தை 4ஆம் மடித்து அந்த சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதை வச்சதுக்கப்புறம் அந்த காகிதத்தின் மேலே, அதுக்கு மேலே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. அந்த பேப்பருக்கு மேலே இந்த 3மே பார்த்தோம்னா இந்த சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கண்களை மூடி நீங்கள் யாரோட பேரை எழுதியிருக்கீங்களோ அந்த காகிதத்தில் அவங்கள நினச்சிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரே பண்ணுறது என்னென்னா, அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவங்க நம்மளோட அன்பை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் என்னோட பேச வேண்டும், திரும்ப நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பழையபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டணும். ஓகேங்களா? பாதியில் நின்று போன உங்களோட உறவு மீண்டும் கண்டிப்பாக தொடரணும்னு வேண்டிட்டு இதை மனதார நினைத்து கொள்ளுங்க. இது போல் தினமும் குளிச்சுட்டு 48 நாட்கள்
48 நாட்கள் வந்து இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அப்படின்னா அவங்க நீங்கள் யார் பேர் எழுதியிருக்கீங்களோ பிரிந்து சென்றிருக்காங்களோ அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பாச்சும் நிச்சயமாக கிடைக்கும், அல்லது அவங்களோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், அல்லது அவங்க உங்கள் கூட வந்து சரி நம்ம உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கூட திரும்பி வந்ததற்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அதிகம். நிச்சயமாக வந்து இது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய பேர் நினைப்பீங்க, எப்படி ஒரு பேப்பரில் பேர் எழுதி சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு 48 நாட்கள் வந்து ஏலக்காய் கிராம்பு இது வைக்கிறது மூலயமா நிச்சயமாக வந்து அவங்க வந்து பேசுவாங்களா, திரும்ப அந்த அன்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தின் வழியாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து தேடி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் முழு மனசோடு செஞ்சுட்டு வந்தாலே போதும். மிக மிக எளிய பாரம்பரிய பரிகாரம். இதை நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா அதற்கான அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். கீழே கமெண்ட் செக்ஷனில் இதை நீங்கள் 48 நாட்கள் செஞ்சுட்டு பிரிந்து சென்றவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலோ, அல்லது பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலோ, அல்லது திரும்ப நீங்கள் ஒன்றாக இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டாலுமே நிச்சயமாக அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.